ஒரு காட்டில் 2 பூனைகள் நண்பர்களாய் இருந்து வந்தன. ஒரு நாள் அவைகளுக்கு உணவே கிடைக்கவில்லை. மிகுந்த பசியால் வாடின. பூனைகள் இரண்டும் ஏதேனும் உணவு கிடைக்குமா என்று அலைந்து திரியும் போது தூரத்தில் ஒரு வீடு தென்பட்டது. இரண்டும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தன. அங்கே ஒரு தட்டில் 2 அப்பங்கள் இருப்பதனை ஒரு பூனை பார்த்தது. இதோ அப்பம் என்றது. 2 பூனைகளும் வெளியே வந்தன. முதல் பூனை கூறியது, முதலில் நான் தான் அப்பத்தை பார்த்தேன், அதனால் 2 அப்பமும் எனக்குத்தான் என்றது. அதற்கு இரண்டாவது பூனை, நான் தானே அப்பங்களை எடுத்து வந்தேன், அதனால் எனக்குத்தான் என்றது. இவ்வாறு திருடிய அப்பங்களை பங்கிட்டுக் கொள்வதில் இரண்டுக்கும் சண்டை ஏற்பட்டது. மூன்றாவது ஆசாமியை கொண்டு தங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முடிவு செய்தன. கண்ணில் பட்ட குரங்கிடம் இரண்டும் தங்கள் வழக்கை கூறின. இருவருக்கும் நியாயமாக தீர்ப்பு வழங்குவதற்காக குரங்கு உறுதி கூறியது. ஒரு தராசை கொண்டு வந்து அப்பங்களை 2 தட்டிலும் வைத்து எடை பார்க்க தொடங்கியது. தூக்கி பிடித்தது தராசை. ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது. அதிலிருந்த அப்பத்தில் ஒரு கடி கடித்துவிட்டு மறுபடியும் எடையை சரி பார்த்தது. இச்சமயம் மற்றொரு தட்டு கீழே தாழ்ந்தது. அதிலிருந்த அப்பத்தை குரங்கு ஒரு கடி கடித்து விழுங்கியது. இந்த தட்டு தாழ இதிலிருந்தும், அந்த தட்டு தாழ அதிலிருந்தும் குரங்கு மாறி மாறி அப்பத்தை கடித்து கடித்து சுவைத்து மென்றதில் அப்பம் குறைந்ததை தவிர எடை சரியாகவில்லை. ஆசை ஆசையாக திருடி கொண்டு வந்த அப்பத்தை தங்கள் கண்ணெதிரே குரங்கு கடித்து சுவைத்து தின்பதனை கண்ட பூனைகளுக்கு ஆத்திரமாகவும் இருந்தது. குரங்கை தட்டி கேட்க பயமாகவும் இருந்தது. வழக்கை தாங்களாகவே தீர்த்து கொள்வதாகவும் பஞ்சாயத்து வேண்டாம் என்றும் பூனைகள் பணிவாய் கேட்டன. அதற்கு குரங்கு, அடடா, உங்களுக்கு பாரபட்சமே இல்லாமல் நீதி வழங்குவதற்காக நான் எவ்வளவு பாடுபடுகிறேன். எனக்கு என்ன அப்பம் தின்னவா ஆசை? குன்றுமணி எடை கூட வித்தியாசம் வரக்கூடாதல்லவா? அப்பங்கள் வர வர வெகு வேகமாய் சிறியதாகி கொண்டே போயின. இதோ பார், இப்போது சரியாகிவிட்டது, பார்த்தீர்களா என்று முள் நேராக நிற்கும் வரை தராசை காட்டியது. இருக்கிறதா இல்லையா என்பதனே சந்தேகமாயிற்று. 2 சிறு துண்டுகளாவது தங்களுக்கு கிட்டட்டுமே என்று ஆவலுடன் பதறி போய் பூனைகள் கேட்டன. உன் நியாயம் போதும், அப்பங்களை கொடுத்து விடு என்று. குரங்கு ஆச்சரியத்துடன் பூனைகளை பார்த்து, அவசரப்படாதீர்கள், இவ்வளவு நேரம் படாத பாடுபட்டு அப்பத்தை சரி பங்காக பங்கிட்டேன், அதற்கு எனக்கு சம்பளம் வேண்டாமா? இப்போது மீதமுள்ள அப்பத்துண்டுகளை என் வேலைக்கு கூலியாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி மீதமிருந்த அப்பத்துண்டுகளையும் ஒரே வாயில் போட்டுக்கொண்டு குரங்கு ஓடி போய்விட்டது. பூனைகளுக்கு புத்தி வந்தது. இருவருடைய சண்டை 3ஆம் இருவருக்கே லாபம். நீதி. ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்.